ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், லண்டனுக்கு வந்துட்டேன். வெயில்ஸ்க்கு என் பொண்ணு வீட்டுக்கு வந்த அடுத்த நாளே சமையல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். குருமா வைக்கலான்னு டிசைட் பண்ணேன். அதுக்கு எண்ணெய் ஊற்றி கடாயில் வெங்காயத்தை தாளித்தேன். அப்புறம் வெங்காயத்தை கொஞ்சம் கட் பண்ணேன். ஏன்னா மஷ்ரூம் போட்டு தான் குருமா வைக்க போகிறேன். கொஞ்சம் மஷ்ரூம் பிரியாணியும் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அதுக்கு கொஞ்சம் மஷ்ரூம் கட் பண்ணி வச்சிட்ருக்கிறேன் பிரியாணிக்கு. அது நீட்டமாக நல்லா பெருசு பெருசாக கட் பண்ணிகிட்ருக்கிறேன். அதை வச்சுட்டு அந்த பக்கம் குக்கரையும் ஏற்றிட்டு அதில் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் வெங்காயத்தை போட்டு நல்லா வணக்கிட்டுருக்கிறேன். ஒரு பக்கம் இங்கே வெங்காயம் வணக்கிட்டுருக்குது, அங்கே குருமாவுக்கு அங்கே வெங்காயம் அங்கே அந்த குக்கரில் வணக்கிட்டுருக்கிறேன். அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் ஒரு 6-7 எடுத்து ஸ்லிட் பண்ணி அதை பிரியாணி பண்ணுறதுக்காக பச்சை மிளகாய் போட்டு பிரியாணி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஸ்லிட் பண்ணி போட்டுட்ருக்குறேன். அதுக்கப்புறம் அந்த பிரியாணி பண்ணுறதுலே ஒரு தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் போட்டு நல்லா வணக்கிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணும். அப்புறம் இது கரம் மசாலா பவுடர் ஒன்று செஞ்சு வச்சுருப்பேன் தருமபுரியில், அதே மாதிரி இங்கேயும் அவளுக்கு செஞ்சு கொடுத்துருக்குறேன். அதை எடுத்து அதில் போடணும். அப்புறம் இது கொஞ்சம் கொத்தமல்லி புதினா அதெல்லாம் கொஞ்சம் கிள்ளி அந்த இதில் போட்டுட்டு பாதி மஷ்ரூமை எடுத்து குருமாவுக்கு போட்டுட்டு பாதி மஷ்ரூம் எடுத்து இதுக்கு போட்டேன். அதுக்கு தேங்காய் கொஞ்சம் ஆட்டி வச்சுருக்கிறேன். அதில் தேங்காயில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாத்தூள், தனியாத்தூள், அப்புறமே கொஞ்சம் கரம் மசாலா, அப்புறமே கடல் பாசி எல்லாம் போட்டு நல்லா நைஸாக ஆட்டி வச்சுருக்கிறேன். அதை இப்போ அதில் கொட்ட போகிறேன் பாருங்கள். அதில் கொட்ட போகிறேன். அதுக்கு முன்னால் கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு, மிளகாத்தூள், தனியாத்தூள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இதுலேயும் போடணும். அதுலேயும் போட்டு ஆட்டியிருக்கிறேன். அதில் பச்சை மிளகா போட்டு ஆட்டியிருக்கிறேன் குருமாவில். அதனால் 4 பச்சை மிளகா போட்டதுனால 10 பத்தாதோன்னு கொஞ்சம் மிளகாத்தூளும் தனியாத்தூளும் குருமாவில் கொஞ்சம் தூவினேன். ஆனால் அது தூவியே இருக்க வேண்டியதில்லை, ஏன்னா அதுவே பச்சை மிளகாயே நல்லா காரமாக தான் இருந்துச்சு. இங்கே இருக்கிற பச்சை மிளகா காரமாக இருக்குமா இல்லையா எனக்கு தெரியல, அதனால் போட்டேன். அப்புறம் தனியாத்தூள் என்ன அழகாக பாருங்கள், பாட்டிலாக அடுக்கி வச்சுருக்கிறா பாருங்கள் என் பொண்ணு. அதை போட்டு நல்லா அந்த மஷ்ரூமில் இருக்கிற காரமெல்லாம் போகிற மாதிரி நல்லா வணக்கி விடணும். நல்லா வணக்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணியெல்லாம் இறுத்துனோடனே அந்த மசாலாவை எடுத்து அதில் கொட்டி தண்ணி ஊற்றிட்டு கொத்தமல்லி தழை போட்டு விசில் விடுறதுக்கு தான் இருந்தேன். விசில் விட்டோம்னா போதும். அதுக்கப்புறம் அங்கே தக்காளி அதில் போட்டேன். பிரியாணியில் தக்காளி போட்டுட்டு அதை நல்லா வணக்கிட்டு அதுக்கு மீதி இருக்கிற இதையும் போட்டுட்டு போடணும். உப்பு போடுறேன். இது ரெண்டுக்குமே உப்பு போட்டுட்டு, ஏன்னா அதில் தக்காளி போட்டதுனால உப்பு போட்டால் தான் தக்காளி பிரியாணியில் இருக்கிறது இதாகும். அதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா கொஞ்சம் போட்டுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மஷ்ரூம் போட்டு நல்லா வணக்கிட்டு அதுக்கு முன்னால் ஒரு ஆளாக்கு அரிசியை தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுருக்கிறேன். ஒரு 20-30 நிமிஷமாக ஊறிட்டுருக்கு. அதை எடுத்து அந்த பிரியாணியில் போட்டு நல்லா வணக்கிட்டு அதுக்கப்புறம் போடணும். அதுதான் மஷ்ரூம் பிரியாணி. ஏன்னா பெரிய பேக்கெட் மஷ்ரூமு, நாங்கள் இருக்கிறதே இன்னும் 2 பேர் தான். அதனால் சரின்னு சொல்லிட்டு பாதி இதை எடுத்து மஷ்ரூம் குருமா வச்சிட்டோம்னா நைட்டுக்கு தோசை சுட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வேலையான இவங்கெல்லாம் நிறைய ரைஸ் சாப்பிட மாட்டேங்கிறாங்க. அதனால் சரின்னு கொஞ்சமாக ரைஸ் போட்டு குருமாவை ஒரு பக்கம் வச்சுட்டு ஒரு பக்கம் பிரியாணி மஷ்ரூம் பிரியாணியும் பண்ணிடலாம் அப்படின்ட்டு மாதிரி. வெறும் சாதம்லாம் வைக்கிறது இல்லை, அவ்வளோதான். அவ்வளோ சாதம் வச்சாவே போதும், இத்தினோண்டு தான் சாப்பிடுவாங்க. அதனால் மஷ்ரூம் போட்டுட்டு அதை நல்லா வணக்கிட்டு அதுக்கப்புறமே அரிசி அதில் போட்டுடணும். மஷ்ரூம்லேயே அரிசியும் போடணும். ஏன்னா மஷ்ரூம் தண்ணி விடும் இல்லைங்களா, அந்த தண்ணியே போதும் அரிசி நல்லா வரன்னு வரட்டி மாதிரி தள்ளுறதுக்கு. பாருங்கள், கொத்தமல்லி கருவேப்பிலாம் போட்டு அதை மூடிட்டு அது ஸ்டீம் வந்தோடனே விசில் போடுவேன். ஸ்டீம் வந்தால் தான் விசில் போடுவேன் எப்பயுமே. இதுவும் பாருங்கள் நல்லா வணக்கிட்டுருக்கிறேன். அதுக்கப்புறம் அரிசியை போடணும். மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுட்டு அரிசியை போட்டுட்டு நல்லா வணக்கிடணும். அப்புறம் பட்டை லவங்க பவுடர் கொஞ்சம் பிரியாணியில் போட்டால் தான் நல்லா வாசனையாக இருக்கும். அதனால் பட்டை லவங்க பவுடர் போடுறேன். அது நான் வீட்டிலேருந்து பண்ணிட்டு வந்தது தான். அது பண்ணிட்டு போட்டேன். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பாருங்கள் அதுக்கு போட்டேன். அதெல்லாம் ரெடிமேடாக வாங்கி வச்சுருக்குறேன் என் பொண்ணு. அதை போட்டுட்டு கொஞ்சோண்டு மிளகாத்தூள் போடலாம், ஏன்னா பச்சை மிளகாய் மட்டும் காரம் பத்தாதுன்னு பிரியாணிக்கு கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டு நல்லா வணக்கி விட்டுடணும். அப்போயே அரிசியும் போட்டேன். கொட்டிட்டு அரிசி போடுறதை எடுக்கலை,
நல்லா ஊற வச்ச அரிசியை தண்ணி இருத்திட்டு நான் அதே தான் எவ்வளோ கிண்ணத்தில் அரிசி இருக்கோ அவ்வளோ அரிசி தண்ணி ஊற்றுவேன். ஊற்றிட்டு அதை பாருங்கள், இந்த வெயிட் போடுறதுக்கு ரெண்டுக்குமே ஸ்டீம் வந்தோடனே வெயிட் போட்டேன். இதை வந்து 2 விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிடணும். ஏன்னா அந்த ஃப்ளேம் வந்து அது அடுப்பு வந்து இது மாதிரி ஹீட்டர் அடுப்பு மாதிரி அந்த ஃப்ளேம் அதுலேயே இருக்கும். அதனால் 2 விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிட்டேன் பிரியாணியை. இது வந்து ஒரு 3 விசில் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்லோ பண்ணி 2 விசில். தேங்க்யூ.